டீம் ரெடி மேட்ச் ஆரம்பிக்கலாமா? இந்த தித்வா புயலை எதிர்த்து பார்த்தா நம்மளுடைய தமிழக அரசு போராடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? 14 மாவட்ட கலெக்டரோட ஒன்றா கூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி என்ன தான் பேசியிருக்காங்க? ஸோ இந்த ஒரு புயலை எதிர்த்து எந்த மாதிரி விஷயங்களை முன்னெச்சரிக்கை எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு வாங்க வீடியோக்கு பார்க்கலாமா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சுது. அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு புது சைக்ளோன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வங்கக்கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது சைக்ளோன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த புயலோட சைக்ளோனோட நேம் தான் தித்வா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்களை பயப்படுத்திக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவில் பார்த்தா மக்கள் மரண பீதியில் கதறிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த சைக்ளோன் வடமேற்கு திசையில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நகர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கடலோர மாவட்டங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா கடலோர வடக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 29, 30 தேதி இது ரெண்டுத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ என்னென்னா நம்மளோட தமிழக அரசு என்னென்ன மாதிரிலாம் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல போகிறேன். நம்மளுடைய முதல்வராக இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவங்க பார்த்தீங்கன்னா 14 மாவட்டத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற கலெக்டர் அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கூப்பிட்டு ஸோ இன்றைக்கி பார்த்தா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த 14 மாவட்ட கலெக்டரை மட்டும் ஏன் கூப்பிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 14 மாவட்டங்களில் பார்த்தா சரியான கனமழை ரெட் அலர்ட்டே பார்த்தா கொடுத்துருக்குங்க. சரியான காற்று சரியான கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 14 மாவட்டங்களை பார்த்தா ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கணும். ஸோ ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா அலர்ட்டாக இருந்துக்கணும்னு பார்த்தா கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு வராங்க. அனைத்து துறை அலுவலர்களும் பார்த்தா தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் என்ஜினாக இருக்கட்டும், ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தா ரெடியாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆய்வு பார்த்தா நடந்திருக்கும். 14 மாவட்ட கலெக்டர் கூட பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு செய்தியாளரை பார்த்தா சந்திச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 29, 30 தேதிகளில் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் டெல்டா பகுதி ஸோ சரியான கடுமையான மழை பெய்யும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுக்குறதவங்க சொல்லியிருக்காங்க. ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரெட் அலர்ட் கொடுத்த மாவட்ட தலைவர்களை எல்லாரும் பார்த்தீங்கன்னா வர வச்சு காணொலியில் பேசியிருப்பாங்க. ஸோ நேற்றைய தினத்தில் தலைமை செயலகத்தில் இருந்துக்கிட்டு ஸோ உயர் அதிகாரிகள் அனைத்து துறையிலும் இருக்கிற அலுவலகத்தையும் ஒன்றா கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ அறிவுரையை வழங்கியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம தான் மக்களை பார்த்துக்கணும். நம்மளை ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்துன்னு சொல்கிற விதமாக பார்த்தோன்னா நிறைய அறிவுரைகளை பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன அவங்க என்ன பேட்டியில் சொல்லியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேன். வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. மோஸ்ட்டாக சென்னையில் தான் நிறைய பேர் பார்த்தா மரண பயத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகமான மைய பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. தேவையான இடங்களில் பார்த்தா முகாம்கள் அமைக்கவும் ஸோ அங்கே இருக்கிற உணவுகள் வழங்குதல் பார்த்தா இந்த மாதிரி பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணீர் திரண்டு விடும் நேரங்களில் தாழ்வான பகுதிகளில் பார்த்தா உள்ள மக்களை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு ஸோ ஒரு தரமான ஒரு வீடில் இருந்தாலும் சரி ஸோ ஒரு சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு மண்டபமாக இருந்தாலும் சரி அங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள இங்கேருந்து கூட்டிக்கிட்டு அங்கே போய் அமர்த்த வைக்கணும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா பயப்பட வேணாம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஆட்சியர்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள். உணவு இல்லாதவங்களுக்கு உணவை கொடுங்க. அதுக்கப்புறம் நான் வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல தரமான இடமா பார்த்து கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு மழை புயல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டோம். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிற இப்போ ஏடிஎம்கில் இருக்கிற பொதுச் செயலாளராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தரமான பதிலை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அதாவது என்ன கொஷின் கேட்டிருப்பாங்கன்னா டெல்டா மாவட்ட மக்களை பார்த்தா தமிழக அரசு வஞ்சித்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு மு.க.ஸ்டாலின் நம்மளுடைய முதலமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? வேற யாரும் வஞ்சிக்க வேணாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் வஞ்சிக்காமல் இருந்தால் போதும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தக்க பதிலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அவர் எப்பயுமே அப்படி தான் சொன்ன விஷயத்தை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பதில் அளிச்சிருப்பாங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு எதனா அவசர உதவினா அது உங்களுக்கு நம்பர் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க.